ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஈவினிங் டைம் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ கொடுப்போம். ஓகே, Seven of Pentacles, King of Pentacles, Two of Pentacles, High Priestess, Sun, Chariot. Four of Cups, King of Swords, Seven of Wands, Emperor, Hermit, Five of Wands. So bottom of the deck, Queen of Wands. Control. Okay. Burden. Fast lives. Turning in. Rightness. Receptivity. Sharing. Moment to moment. Trust. Guilt. Patience. Guidance. So bottom of the deck, Source. Okay. ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஈவினிங் சுச்சுவேஷன்ஸ், ஈவினிங் தாட்ஸ், ஈவினிங் அவங்க மைண்டில் என்னென்ன நினச்சிட்டு இருந்திருப்பாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மோஸ்ட்லிஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, நமக்கு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஆகும். உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், முன்ஜென்ம கனெக்ஷன் ஆகும். ஓகே, நமக்கு அது மேபி கர்மா ஃபேஸ் பண்ணுறீங்க, இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு கர்மா இருக்கலாம், கர்மா ஃபேஸ் பண்ணுறீங்களா இருக்கலாம். ஓகே, இல்லைங்க ட்வின் ஃபிலிம் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். பல தடவை அந்த பர்சனு கூட உங்களுக்கு எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் மறுபடியும் விதியாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டே இருப்பாங்களா இருக்கும். தென் அதுக்கு ரீசன் என்னன்னா ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். ஓகே, ஓகே, தென் இப்போ நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா, இவர் உங்களுக்கு ஒரு எல்லா சோஷியல் மீடியா உங்களை பிளாக் பண்ணிட்டு உண்டு. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம்.
கரண்ட் சுச்சுவேஷனில் பெரிய அளவில் கான்டாக்டோ கம்யூனிகேஷன் உங்களுக்கு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, பிளாக்கிங் சுச்சுவேஷனாக நமக்கு காட்டுது. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லைங்க வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு பிஹேவ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒரு நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணுறீங்களா இருக்கலாம், இல்லைங்க இவருக்கு சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு பர்சன், கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் கூட தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகே, நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் மேக்ஸிமம் ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் வரதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு, டாமினேட் பண்ணிட்டு உண்டு, பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம நீ எல்லாம் பண்ணணும், ஸோ எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்லணும் அதை நீ கேட்கணும் அப்படின்னு இவர் பல தடவை உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டுல, ஃப்ரீடம் கொடுத்துட்டுல. ஸோ இவர் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. ஓகே, பல தடவை இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குற மாதிரி நின்றுட்டு உண்டு, நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அக்செப்ட் பண்ணுறது. ஓகே, எனக்கு இவர் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு வேணும்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்துட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். போக போக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பீஸ் இல்லை, இந்த ஒரு பர்சன் உங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு உண்டு, இப்படி தான் இருக்கணும், என் கூட தான் பேசணும், வேறு யார் கூடயும் பேசக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேஸ்புக்கை வச்சா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் வச்சா இருக்கலாம், அவனுக்கு ஏன் இவங்க பேசுகிறாங்க, ஏன் அவங்க கூட இவங்க பழகுறாங்க, ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு உண்டு. ஸோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பீஸே இல்லாமல் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு போர்டனாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் நான் ஏன் மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரி ஆனாங்க, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் வரப்போ எனக்கு பீஸ் எல்லாம் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் மீட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இண்டிபெண்டாக இருந்தேன், லைஃப்பில் ஜாலியாக அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு வனத்து பூச்சி மறுபடி பறந்துட்டு இருந்தேன். பட் என்னைக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்தாங்க, அன்றைக்கி என்னை ரொம்ப டாமினேட் பண்ணி என்னை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி எனக்கு பீஸே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணும், லாஸ்ட்டாக இவர் ஏதோ உங்களுக்கு ஏதோ சொல்லியிருப்பார், நீ ஆக்சுவலி இவரோட கேரக்டர்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே, இவர் ஏதோ சொல்லிட்டு உண்டு, பட் அதை நீங்கள் கேட்டுட்டல ஆளை அந்த ஒரு கோபத்தில் உங்களை பிடிச்சி எல்லாம் நான் சொல்கிற விஷயம் நீ கேட்கல, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நான் சொல்கிறத கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ ஜீவிக்க முடியாது, ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கும், தென் என்னோட கண்ட்ரோல் நீ மீறியாச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ இவரோட கண்ட்ரோலை நீங்கள் மீறிட்டு உண்டு, இவர் எல்லா சோஷியல் மீடியா உங்களை பிளாக் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு இல்லைங்க டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போயிட்டு உண்டு. அதுக்கு என்னென்னா இவர் ஏதோ சொல்லிட்டு உண்டு, நீங்கள் கேட்டுட்டில்ல. ஓகே ஓகே தென் எனக்கு என்ன ஃபீல் ஆகுன்னா, நான் பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கிட்டோமே நம்ம அப்படின்னு பல தடவை உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வந்த பிறகு நீங்கள் செல்ஃபாக பண்ணிட்டு உண்டு, நீங்கள் உங்களோட எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டு உண்டு. என்னென்னு சொல்ல, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் ஓவர் அடிக்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆகி எமோஷனலி கனெக்டட் ஆகி போர்டன் ஆகி நிம்மதி இல்லாமல் நீங்கள் பல தடவை தவிச்சிட்டு உண்டு. பட் நவ் அப்படி கிடையாது, நவ் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வைப்ரேஷன் எடுத்திருப்பீங்க, ஒரு எனர்ஜி லெவலில் எடுத்திருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த ஒரு உங்களோட ஒரிஜினல் கேரக்டரை நீங்கள் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டு உண்டு, உங்கள் ஒரிஜினாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, என்ன சொல்கிறது ஒயின் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க. என் லைஃப்பில் ஒரு பர்சன் என்றானாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் மேலே நான் சில போர்டு நான் அனுபவித்தேன். பட் அதே ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனை மறுபடியும் நான் திங்க் பண்ணுறதுனால என் லைஃப்பில் எனக்கு இன்னும் நான் ரொம்ப டவுன் ஆகி போயிடுவேன். நான் என் லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம லைஃப்பில் எது இருக்கோ அது நமக்கு நிஜம். இப்போ கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷன், சரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போவோம், நம்ம லைஃப்பில் அது வரணும்னு விதி இருந்தீங்க வரட்டும்,
இல்லைங்க போகட்டும்னு அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஆகிட்டு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கெரியரில் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறீங்க. கோயிட் வித் ப்ளோ சுச்சுவேஷன் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். பட் உங்களோட ஹாப்பினஸ்ஸுக்கு உங்களோட பீஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு ஒழுங்காக சாப்பிடாம உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே பார்ட்டி செலிப்ரேஷன் எதுவுமே என்ஜாய் பண்ணாமல் என்ன சொல்கிறது ஒரு பொதுக்குழிக்குள்ளே விழுந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் இப்போ நான் அப்படி கிடையாது. உங்கள் ஒரிஜினாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுட்டு உங்கள் பீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட இன்ட்யூஷன் உங்களை வந்து பக்காவாக கைட் பண்ணுது. உன் மேலே மிஸ்டேக் இல்லை. நம்ம ஒவ்வொரு மனுஷனும் ஜீவிக்கிறது வந்து பீஸுக்காக நம்ம ஜீவிக்கிறது. ஓகே, எல்லாருக்குமே வந்து பீஸ் தான் இம்பார்ட்டன்ட். பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உனக்கு பீஸ் இல்லை. ஸோ இப்போ நீ போகிற பாத் கரெக்ட். நீ உனக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குதோ, உனக்கு எது பீஸ் கொடுக்காது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போ. உனக்கானதாக இருந்தால் அதை கட்டாயம் உனக்கு தேடி வரணும். உங்களோட சோல் உங்களோட பாசிட்டிவாக கேட் பண்ணுது. இல்லைங்க உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு கனெக்ஷன் கட்டாயம் நம்ம லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்கும். பட் நம்ம இப்போ கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போகணும்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் ஆகும். அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட். ஓகே ஸோ இவரோட கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இவரோட கேரக்டர் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஆனால் இந்த ஒரு பர்சனோட ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன தெரியுமா? இவரோட தாட்ஸ் என்ன தெரியுமா? இவருக்கு மைண்ட் செட்டில் என்ன அப்படி போயிட்டுருக்கா? ஆக்சுவலி இவருக்கு அது தெரியும். நான் தற்சமயத்தை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் பிளாக்கை ரிலீஸ் பண்ணி ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டால் போதும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஓடி வந்துடுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் கண்டினியூ ஆகிடும். ஓகே, இது இப்போ ரிலேஷன்ஷிப்பே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் தான் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா சோஷியல் மீடியாலையும். நான் போய் ஒரு காலோ இல்லைங்க நான் போய் ஒரு மெசேஜ் பண்ணால் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் என் பின்னாடி உடனே ஓடி வந்தான். அவனு ஓவர் கான்ஃபிடென்ட் உண்டு, ட்ரஸ்ட் உங்கள் மேலே ஓவர் ட்ரஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதனால தான் இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஆள் நீடிச்சிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். உங்கள் மேலே ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் கான்ஃபிடென்ட்டு. நான் போய் ஒரு மெசேஜ் ஒரு கவலை பண்ணால் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எந்த சுச்சுவேஷனில் தான் எல்லா சுச்சுவேஷனும் உதறி தள்ளிட்டு என்கிட்ட ஓடி வந்தாகணும். ஓவர் கான்ஃபிடென்ட். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட பிஹேவியர் ஆட்டிடியூடு வந்து எப்படின்னா அவருக்கு ஸ்னேகம் இருந்தும் ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஆள் ஆக்சுவலி என்ன சொன்னேன் இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக கோவம் உண்டு. கடைசி இவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு உண்டு, அதை நீங்கள் கேட்டுட்டில்ல. நீ நான் சொல்லி நீ கேட்கலாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணும்னு எல்லாம் சோஷியல் மீடியா பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறது ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, லவ் இல்லை, கேரிங் இல்லை, அஃபெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு எனக்கு எந்த பாண்டிங் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ யாரோ நான் யாரோ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஒரு ஃபீலிங்ஸாக இவர் உங்ககிட்ட காட்டுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருந்து எமோஷன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனோட என்னன்னா இப்போது நம்ம ஃபீலிங்ஸை எமோஷனை காட்டுறதுக்கான ஒரு நேரம் இல்லை. இப்போது நம்ம தற்சமயத்து காட்ட வேண்டாம். ஏன்னா இவங்க நம்ம பேச்சை கேட்கல. நம்ம வேணும்னு இவங்க நம்ம காலை பிடிச்சி வரட்டும், இல்லைங்க நம்ம வேணும்னு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரட்டும். ஏன்னா இப்போ நம்ம அதை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம வந்து ஒரு ஸ்நேகம் இல்லாத மாதிரி நம்ம ரூடாக நின்னாதான் ஆப்போசிட் இருக்கிற போஸ் நம்மளை கண்டு பயந்து ஓடி வந்துடுவாங்க. அதனால இவர் ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு. இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் சப்ரஸ் பண்ணிவிட்டு எனக்கு உன் மேலே ஸ்நேகம் இல்லை, ஒன்றும் இல்லை, கேரிங் இல்லைன்னு இவர் பிஹேவ் பண்ணுறான்னா அது இவருக்கு பெயின் உண்டு. இன்னர் லெவல் அது இவருக்கு பெயின் உண்டு. பட் என்ன இருந்தாலும் இவரை பொறுத்த மட்டும் என்னென்னா ஓகே, மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். அது அவருக்கு அது ஆக்சுவலி அவருக்கு தெரியுது. இப்போ நான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தான் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். நான் தான் ரூடாக பிஹேவ் பண்ணுறேன், அது இவருக்கு தெரிஞ்சும் இவர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் எடுக்கிற முடிவு கரெக்டு. நான் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எனக்கு ஏற்ற மாதிரி வரணும்னா எனக்கு ஃபேவரபுளாக அவங்க வரணும்னா நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும், வலி அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் வரக்கூடிய பெயின், ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாத்தையும் நான் அனுபவித்தா மட்டும்தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க, எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆவாங்கன்னு இவர் மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டராகவும் ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு ஒரு சொட்டு வேல்யூ கொடுக்காத ஒரு கேரக்டர். இவருக்கு முன்னாடி நீங்கள் 24 hours அழுது காட்டினாலும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத ஒரு கேரக்டர் ஆகும். பயங்கர ப்ரில்லியன்ட், ஃபேஸ் ரொம்ப சாதுவாக இருக்கும்.
எனி டைம் ஓவர் திங்க். ஆக்சுவலி ஃபேஸ் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாதுவாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் மைண்ட் எனி டைம் ஒக்காயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகும். பக்கா கிரிமினல் மைண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இவரை பொறுத்த மட்டும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அது உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஓகே, அப்போ இவருக்கு இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் என்ன பெயின் இருந்தாலும் அதை இவர் அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடி. மரண வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இவரை பொறுத்த மட்டும் அதெல்லாம் இப்போ நான் ஹைட் பண்ணால் அந்த வலியை நான் அனுபவிச்சாதான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வருவீங்கன்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்னால தான் பல தடவை இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, உங்களை வந்து இந்த ஒரு மைண்ட் செட், இந்த ஒரு திங்கிங்கை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு தான் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வைக்கிறது, கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீலிங்ஸ்லாம் எமோஷனலாக காட்டுறது. ஓகே ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு மேபி அப்போ ஸ்டார்டிங்கில் இவரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகாட்டா, கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட சோல் உங்களை கெயிட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். அந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மைண்டுக்கு பீஸ் கொடுக்குற ஒரு டைமில் இப்போ நமக்கு லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரலாம், எவ்வளோ நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் வரலாம். பட் நமக்குள்ளேயே நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கழிவு உண்டு. பட் நம்மளோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்டு காமாக இருக்கணும். நம்ம மைண்டு காமாக இருக்கிற டைமில் நம்மளோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸ் நமக்குள்ளேருந்தே கிடைக்கும். அப்போ பல தடவை உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு கெய்ட் ஆகிட்டு இல்லை, ஏன்னா நீங்கள் பல தடவை சேடாக டிப்ரெஷனாக நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே உங்களுக்கு பீஸ் நம்ம நின்றனால உங்களோட இன்ட்யூஷன் நமக்கு ஒர்க் ஆகலை. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, பீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட சோல் உங்களை பக்காவாக கைட் பண்ணுது. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசிலாக்கி கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இவரோட கேரக்டர் உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. அப்போ நீங்கள் ஓகே, உனக்கு உன்னோட ஈகோ தான் முக்கியம், ஆட்டிடியூட் தான் முக்கியம், உனக்கு உன்னோட திமிரு தான் முக்கியம் அப்படின்னா நீ அங்கேயும் இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையே இல்லை. நான் எனக்கு லைஃப்பில் எது ஹாப்பினஸ் கொடுக்குதோ, எது பீஸ் கொடுக்குதோ அதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என் லைஃப்பில் வாழ நான் ரெடியான அந்த வைப்ரேஷன் இங்கே வந்துட்டு உண்டு. ஓகே, அது இவரை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுது நம்ம சொல்லலாம். ஓகே, இல்லைங்க அது இவரை பயங்கரமாக டவுன் ஆக்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இவர் டவுன் ஆகிட்டு உண்டு, பட் வெளியே அவங்கக்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே, தென் இந்த ஈவினிங் டைமில் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு கொஞ்சம் பணம் தேவைன்னு சொல்லலாம், இல்லைங்க பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் தேவைன்னு சொல்லலாம். ஓகே, அவருக்கு பல விதத்தில் இவருக்கு மணி இம்பார்ட்டன்ஸ், பிஸ்னஸோட கெரியர் இம்பார்ட்டன்ஸ், இவர் பல தடவை இன்னைக்கு இவருக்கு அது தேவை. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது மேபி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இவருக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாக தேவைப்பட்டதாக இருக்கலாம். ஆக்சுவலி அது இப்போ இவருக்கு தேவை, அதுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. பட் என்னதான் கெரியர் பிஸ்னஸ் மணின்னு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஹாப்பியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, சேடு தான். ஓகே, மேபி இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 7 months ஆகிருக்கலாம். ஓகே, 7 months ஆகிருக்கலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே, நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க, நீங்கள் அங்கே தான் நிற்பீங்க. இவர் ஒரு காலம் மெசேஜ் பண்ண உடனே நீங்கள் வந்தாலும் இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு விட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். அப்போ இவருக்கு இப்போ இந்த ஈவினிங் டைமோ இல்லைங்க உங்களை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதோ கிடச்சிருக்கு அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி பயங்கரமாக அதை ட்ரிகர் பண்ணிட்டு உண்டுன்னு சொல்லலாம். இவர் டவுன் ஆக்கிட்டு உண்டு. இவர் என்ன தான் டவுன் ஆகி இவர் இன்னர் லெவலில் டவுன் ஆகிட்டு இருந்தாலும் வெளியே வந்து ஃபேஸ் பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபேஸில் ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, வலி இருக்கா, ஒன்றும் சைலண்டாக தான் இருக்கும் அவரோட ஃபேஸ். ஆக்சுவலி எமோஷனலி பேலன்ஸான ஒரு கேரக்டர். நம்ம ரீடிங் பார்க்குற ஒரு டைமில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், மெச்சூரிட்டியான ஒரு போஸ் நம்ம சொல்லிட்டோம். ஓகே ஓகே, ஸோ இவருக்கு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், நீங்கள் ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிட்டு உங்களோட செல்ஃபும் இதெல்லாம் இவருக்கு பார்க்கக்கூடிய டைமில் எங்கேயாவது கதறி வெளிச்சு கொஞ்ச நேரம் கத்திட்டு வந்தால் கொள்ளன்னு தோணுது. ஏன்னா ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ண முடியும், யாருக்குமே தெரியாமல் இல்லைங்க எங்கேயாவது தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் நம்மளோட ஓன் சவுண்டு போட்டு ஒன்று கதறி விழிச்சா கொள்ளன்னு தோணுது. அவ்வளோ கில்ட் இவருக்கு ஃபீல் ஆகுது. எப்படி ஆகும் ஹாப்பினஸ், இவங்க ஹாப்பியாக இருக்காங்க,
நம்ம இல்லாட்டி இவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, ஒரு டைம் நம்ம காலை பிடிச்சிட்டு வந்தாங்களே, இன்றைக்கி நம்ம இல்லாட்டி ஹாப்பியாக ஜீவிக்கிறாங்களே, இவங்களால எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது, கேரளா சக்ஸஸ் பண்ணுறாங்க, நம்மளை விட பெருசாக சக்ஸஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்க ஒரு டைமில் இவருக்கு ஒன்று கதிரி விழித்து கத்தலாம் கொள்ளலான்னு தோணுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய வைப்ரேஷனை நிற்கிறீங்களா உங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும், அதுவே ரெஸ்னேட் ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கான ஒரு ரீடிங் மட்டும் தான் இங்கே வந்திருக்கு நமக்கு. ஓகே, இவருக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப். இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்சுவலி இவர் உங்களை பற்றி ஒரு கொஞ்சம் உங்களை பற்றி இவர் அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த பர்சன் இப்படி தான் இவங்க உங்களை A to Z இவர் வேறொரு விதமாக மனசிலாக்கிட்டோன்னா, இப்போ நீங்கள் டவுட்டில் சீக்ரெட்டிவ் ஆகிட்டு உண்டு. உங்களை பற்றி இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிட்டிட்டு நம்ம சொல்லலாம். மேபி ஸ்டார்டிங்கில் அடிக்கடி உங்களோட விஷயத்த நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்ட அடிக்கடி நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டர்னால் இப்போ நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ இவருக்கு நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக மாறிட்டு நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நீங்கள் காட்டிடலாம் அப்படின்னா இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இப்போ இவங்களுக்கு நம்ம மேலே ஸ்நேகம் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, இல்லைங்க இவங்க லைஃப்பில் வேறு யாராவது என்ட்ரு ஆகிட்டு இந்த சீக்ரெட்டிவான ஒரு கேரக்டர் இவர் பயங்கரமாக அப்ரோச் பண்ணது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, இவருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை கொடுக்குது. பட் இவர் அந்த வலியோடு கூடி அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுறாரு நம்ம சொல்லலாம். என்ன கேட்டால் இவருக்கு இப்போ இவர் ஆக்சுவலி இவரோட கேரக்டர் என்னென்னா, அட்ட செகண்டில் ஒரு உறவை தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டராக இவரோட கேரக்டர். மனசாட்சியே இல்லாமல் 10 வருஷம் பழகின என்ன, 20 வருஷம் பழகின என்ன, இவருக்கு ஒரு உறவு வேண்டாம், இது நமக்கு ஒத்து வராதுன்னு ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் இவருக்கு மனசில் ஆகிட்டோம்னா அட்ட செகண்டில் அந்த உறவை முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். பட் ஆனால் இவர் மேபி அதே மாதிரி இவர் நிறைய உறவை முறிச்சு விட்டுருக்கலாம். பட் உங்களை இவரால் முறிக்க முடியல. ஏன்னா இவருக்கு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் விட்டுட்டு ஓடினாலும் ஏதோ ஒரு விஷயம் மறுபடியும் அவங்களே சேர்த்து வைக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு. அப்போ இவர் இப்போ ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா இவர் உள்ளுக்குள்ளே போய் யோசிக்கிறாரு. இன்னர் லெவலில் சோல் சர்ச்சிங் நம்ம அதை சொல்லுவோம். இவர் இன்னர் லெவலில் போய் யோசிக்கிறாரு, ஏன் அந்த பர்சனை மீட் பண்ணேன், எதுக்கு இந்த பர்சன் லைஃப்பில் வந்தாங்க, எனக்கும் அவங்களுக்கு என்ன பந்தம், ஏன் என்னால் விட்டுட்டு அகல முடியலை, நான் என்னோட ஈகோ ஆட்டிட்டு எல்லாருக்கிட்டே நான் காட்டுறேன், பட் ஏன் எனக்கு இவங்க கிட்ட காட்ட முடியலை, அப்படி சோல் பெயின் இந்த வலியோடு கூடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் இன்னர் லெவலில் போய் செக் பண்ணுறாரு, என்னவா இருக்கும், ஏன் என்ன எல்லாருக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏன் எனக்கு இவங்க கிட்டே இருக்க முடியல, ஏன்னா எல்லாருக்கிட்டே நான் ஒரு உறவை நான் ஒரு வேண்டான்னு முறிச்சிட்டு ஏன்னா நான் எத்தனை வருஷம் வேணால் நான் இருப்பேன். ஆனால் எனக்கு இந்த ஒரு பர்சன் மேலே எனக்கு கோவங்கிறது ஒரு 10 நாள் இருக்குது, மறுபடியும் எனக்கு அவங்க மேலே பாசம் வருது, ஸ்நேகம் வருது, எனக்கு இவங்க லைஃப்பில் வேணும்னு தோணுது, இது என்ன பந்தம், இவர் ஓவர் திங்கிங் பண்ணுறாரு. ஓகே, இந்த ஈவினிங் டைம் இவர் திங்க் பண்ணிட்டு இந்த விஷயத்த இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக இப்போ பேலன்ஸ் இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. நான் சொன்ன மாதிரி கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவை, மேபி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து எடுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவருக்கு இதில் ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு பக்கம் கெரியர், ஒரு பக்கம் ஃபேமிலி, இதெல்லாம் சேர்ந்து ஓவராக போர்டுன்னு ஃபீல் ஆகுது. இவருக்கு லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியும், லைஃப் ஒரு நாளும் ப்ராப்ளம் இன்றைக்கி சரியாகும், நாளைக்கு சரியாகும், நாளைக்கு ப்ராப்ளம் எல்லாம் சரி, நாளைக்கு நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக மாறுன்னு பார்த்தா ஒரு நாள் நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக மாறிட்டு இல்லை. இன்றைக்கி நமக்கு ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே தவிர ஒரு நாள் நமக்கு ப்ராப்ளம் குறைஞ்சிட்டுல அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு இந்த ஈவினிங் டைம் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் எனக்கு லைஃப் எப்போ பவர்ஃபுல் ஆகும், என் லைஃப் எப்போ பழையபடி ஓகே ஆகும், என் லைஃப் எப்போ பழையபடி ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு வரும், ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில பர்சன்ஸ்க்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை, இன்னொரு விஷயம் பீஸ் இல்லை, மனசமாதானம் இல்லை. இவர் மேபி மெடிடேஷன் ஏதாவது பண்ணி இவருக்கு லைஃப்பில் ஓரளவுக்கு பீஸ் கண்டுபிடிக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, நமக்கு மெடிடேஷன் கார்டு வந்துட்டு மேபி யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம், நீ எதுக்கு ஏன் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற, ஏன் நீ ரொம்ப டிப்ரெஷன் ஆகுற, ஏன் நீ எல்லாருக்கிட்டே கோவப்படுற. ஆக்சுவலி இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஓவர் திங்கிங் பண்ணி கெரியர்லையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறது, கத்துறது, சவுண்டு போடுறது. ஸோ இவருக்கு ஒரு மனசமாதானம் இல்லை. அப்போ இவருக்கு யாரோ கைடன்ஸ், இவருக்கு ஆக்சுவலாக நம்ம கைடன்ஸ் கார்டு வந்துட்டு இவருக்கு ஏதோ கைடன்ஸ் கிட்டிட்டு உனக்கு லைஃப்பில் நீ மெடிடேஷன் பண்ணு, உனக்கு ஓரளவுக்கு பீஸ் கிடைக்கும், நீ ஏன் எல்லாருக்கிட்டே கோவப்படுற, டென்ஷன் ஆகுற, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுன்னு இவருக்கு யாரோ கைடன்ஸ் கொடுத்துடும். நீ மெடிடேஷன் பண்ணும்போது உனக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். இவருக்கு லைஃப் இப்போ பேலன்ஸ் இல்லை. ஓகே, இவருக்கு லைஃப்பை பேலன்ஸில் கொண்டு வரதுக்காக மெடிடேஷன் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலி எனக்கு என்ன தோணி வருது, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு. நான் சொன்ன ஒரு வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, இவர் ஏதோ உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும். இவர் பல தடவை உங்ககிட்ட மேபி சொல்லியிருக்கலாம், நீ போனால் போ, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீ தான் எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது, உன்னை விட எனக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இவர் பல தடவை உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டுனா, இப்போ இவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏசி என் லைஃப்பில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்தாலும் எனக்கு எதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நீ ஒன்றை பிடிச்ச மாதிரி எனக்கு வேறு யாரையும் பிடிக்கலை, நீ என் லைஃப்பை விட்டுட்டு போன பிறகு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு, பீஸ் இல்லாமல் ஆகிட்டு. இவர் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் இந்த ஈவினிங் டைம் திங்க் பண்ணிட்டு. ஏதோ ஒரு விஷயம் நீ இல்லைங்க என் லைஃப் இல்லை, இவர் அதை ஷேர் பண்ணணும்னு உங்ககிட்ட முடிவு பண்ணிட்டு. அது மட்டும் நமக்கு ரீகான்சிலேஷன் பாசிபிள் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷனுக்கு நிற்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு ரீகான்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ரீகான்சிலேஷன் உங்களுக்கு எப்போ பாசிபிள் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 6 hours இல்லைங்க 6 days இல்லைங்க 6 weeks பாசிபிள் ஆகும். அப்படி இல்லைங்க 90 days உங்களுக்கும் அவங்களுக்கும் ரீகான்சிலேஷன் பாசிபிள் ஆகும். நம்ம சொல்கிற வைப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் கார்டு நமக்கு வந்துட்டு. இந்த ஒரு போஸ் என்ன நினச்சிட்டோம்னா, நம்ம எல்லாருக்கும் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் தேவை பீஸ் ஆகும், இண்டிபெண்ட் ஆகும். எல்லாருக்கும் இண்டிபெண்ட்டும் பீஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களும் ஜீவிக்கிறது பீஸுக்காக நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம லைஃப்பில் ஒரு போர்ஷன் என்ட்ரு ஆகுறாங்க இல்லைங்க, நம்ம லைஃப்பில் ஒரு போர்ஷன் நமக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பீஸ் தான் கொடுக்கணுமே தவிர நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் போர்டையும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் நிற்குது, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு அப்படின்னா ஆப்போசிட் ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். ஏன்னா நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னோட கண்ட்ரோல்னால தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் பிரேக்கப் ஆகிட்டு இல்லைங்க இந்த ஒரு பர்சனை விட்டு போயிட்டு. ஸோ மேபி இது ஒரு லாங் டியூரேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் அது மனசில் ஆகிட்டு நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நம்ம ரொம்ப ஒருத்தவங்களை டைட்டாக பிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு ஹாப்பி நமக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் ஆசை இருக்கும். பட் நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சி அவங்கள நம்ம ஒரு பீஸே இல்லாமல் நம்ம ஆக்கிட்டோம். ஸோ இவருக்கு அதை நினைக்கும் போது மிஸ்டேக் நம்ம மேலே தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகணும்னு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கணும். மேபி ஆக்ஷன் கார்டு நமக்கு வந்துடும். 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, அது நமக்கு கரெக்டாக எங்கள் மனசில் ஆகுது. ஸோ இவருக்கு மேலே மிஸ்டேக் இருக்குன்னா இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு. மேபி இவருக்கு நமக்கு ஆக்ஷன் கார்டு வந்துட்டு. ஓகே, ஆக்ஷன் 7 days உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் இந்த போஸ்ட் கிட்டது பாசிபிள் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு நேரில் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நேரில் மீட் பண்ணி உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு இந்த ஈவினிங் டைமில். ஓகே ஓகே ஸோ இதுதான் இந்த போஸ்டனோட ஈவினிங் சிச்சுவேஷன், ஈவினிங் தாட்ஸ். ஓகே, இதான் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 777 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் 777 எஸ். தென் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், June important, July important, August important, September important. Okay. Then important date பார்க்கலாம். 2 important, 4 important, 6 important, 7 important, 8 important, 9 important. Okay. 9 important. 444 இம்பார்ட்டன்ட். 444 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக பார்க்கலன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் அதை தவிர்த்து நமக்கு 18 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே, 18, 19. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் ஃபஸ்ட் மீட் பண்ண டேட்டும் லாஸ்ட் மீட் பண்ண டேட்டும் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்த்து 444 இம்பார்ட்டன்ட், 777 இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.